ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயங்களில் தோன்றவும் இல்லை. ஆமென். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளாம், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த நாளில் கர்த்தர் சில காரியங்களை, நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகள் மனுஷனுடைய கண்களுக்கு அது தெரியாது, அதை அவங்களால அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை கட்டாயம் நீங்கள் காணும்படி இந்த நாளில் கர்த்தர் செய்வார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு என்று சொல்லி நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஆமென். இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவைகளை அவரே அல்லாமல் வேறு ஒருவரால் என்ன செய்ய முடியாதா? கண்டுகொள்ளவும் உணர்ந்துகொள்ளவும் முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு நன்மையை அவர் இந்த நாளில் உங்களுக்கு என்று சொல்லி அவருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு கட்டாயம் அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் தொடர்ந்து காத்திருங்க. தொடர்ந்து நீங்கள் காத்திருக்கும்போது காத்திருக்கிறவுக்கு என்று செய்பவைகளை அவர் காத்திருக்கிறவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், செய்தும் இருக்கிறார், செய்ய போகிறாராம். ஆகவே அவைகள் எல்லாம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டாச்சு அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நீங்கள் காணும்படியான நாட்களை கர்த்தர் கட்டளையிடுவார். வேதத்தில் நான் வாசிப்போம் என்றால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் நடக்கும். அப்போ இந்த நாளில் நீங்கள் இயேசுவுக்கு அன்பு கூறுகிற பிள்ளைகளாய், அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, அவர் உங்களுக்கு என்று சொல்லி நல்ல நல்ல நன்மைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அதை காணும்படி நீங்கள் பொறுமையாய் காத்திருந்து ஜெபத்தில் தரித்திருப்பீர்கள் என்றால் அதை கண்டுகொள்ளும்படி செய்வார். வியாபார காரியமோ, தொழிலின் காரியமோ, ஒரு படிப்பின் காரியமோ, எதுவாக இருந்தாலும், வேலையின் காரியமாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாளில் சீக்கிரமே அந்த அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை காண செய்வார். திருமண காரியங்களாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்காகவே நடக்கும். ஆகவே சோர்ந்து போகாமல், கவலைப்படாமல் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாய் கண்களை மூடி இன்னும் தொடர்ந்து அன்பு கூறுங்க. தொடர்ந்து அவருக்காக பொறுமையோடு காத்திருங்க. நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் கட்டாயம் வெற்றியை கட்டளையிட்டு அவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தை, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அருமையான இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. நீர் எழுதியிருக்கிறபடி உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை என்று நாம் பார்க்கிறோம் தகப்பனே. உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதித்து உமக்காக ஓடுகிற பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கண்டுகொள்ளும்படியான நாட்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் காண செய்யுங்க இயேசப்பா. நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் வேறொருவரும் காண முடியாது, கேட்க முடியாதுன்னு சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அந்த நன்மையை உலகத்தார் ஊரார் கண்டு ஆச்சரியப்படும் அளவில் ஒரு நாளில் வெற்றியை கட்டளையிடும், பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து சாட்சியாய் நிறுத்தும். அந்த நன்மை, அந்த ஆயத்தமணின நன்மை இந்த நாளில் கிடைக்க செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.